முடிச்சுட்டான் நண்பர்களே, முடிச்சுட்டான். எங்க அக்கா வர்ஷினி அக்காவை இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுடுவாங்க நான் எதிர்பார்க்கல ப்ரோ. பட் இந்த கர்மா அப்படிங்கிறது இவ்வளவு வேகமா ஒர்க் ஆகுமா என்ன? இன்ஸ்டன்ட் கர்மாவா என்ன அட்டிங்கிறீங்க? நேத்துனா சாச்சனா போட்டு புரட்டி எடுத்துருக்குது, இன்னைக்கு என்னன்னா எங்க அக்கா வர்ஷினியை போட்டு புரட்டி எடுக்க போகுது. அட்டினா அட்டி என்ன மாதிரி? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், டேய் அந்த டாஸ்க பிக் பாஸ் கொடுத்துருக்காருன்னு ரொம்ப ஆடாதீங்கடா. அதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சௌந்தர்யாவையும் சிவாவையும் உட்கார வச்சு ரோஸ்ட் பண்ண சொன்னாங்க. அந்த ரோஸ்ட்ல மத்த எல்லாரும் கூட ரொம்ப டீசெண்டா லைட்டா ரோஸ்ட் பண்ணி வன்மத்தை கைக்கிட்டு உட்காந்துட்டாங்க. பட் நம்ம சாச்சனா வர்ஷினி மட்டும் மாத்தி 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 எந்திரிச்சு ரோஸ்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அப்பவே சொன்னேன், டேய் வாழ்க்கை ஒரு வட்டம்டா, சொன்னா கேளுங்கடா. இப்ப நீங்க மேல இருக்கீங்க, அவங்க கீழே இருக்காங்க. நீ மேல இருந்து கீழே உள்ளவங்க கல்லு போட்டுக்கிட்டே இருக்க. ஆனா ஒரு நாள் அவங்க மேல வந்துருவாங்க, நீ கீழே வந்துருவாங்க. அவன் கல்லு போட மாட்டான், ஆனா மக்களோட திட்டு போய் வெளியே போட்டுருவாங்க அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். கேட்டாதானே? கேட்கவே இல்லை. கர்மா பாருங்க, நேற்று நைட்டு சாச்சனா போட்டு புரட்டி எடுத்துட்டு சாச்சனா ஒரே ஒப்பாரி என்னாட்டி. ஏன்னா சாச்சனா ஒரு டைலாக் விட்டுருப்பாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? சாச்சனா விட்ட டைலாக் தான் திருப்பி கிடைக்குது, அதே மாதிரி வர்ஷினி விட்ட டைலாக் தான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்குது. அதனால சௌந்தர்யா கிட்ட கொஞ்சம் பார்த்து போதுங்க. என்ன சொல்லியிருப்பாங்க சாச்சனா, நீங்க அல்றது பார்க்க ரொம்ப சிரிப்பா இருக்குக்கா, அது அழுதாலே சிரிப்பு தான் வருதுன்னு இருப்பாங்க. நேத்து அவங்க அழுதப்போ ஊரே சிரிச்சிச்சு, அந்த அளவுக்கு கர்மா வேலையை செஞ்சுட்டு. அப்புறம் எங்க அக்கா வர்ஷினி அக்கா நாய்க்குட்டி வாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அக்கா என்ன சொல்லியிருப்பாங்க, இஸ் இட் இன்னும் நீங்க இந்த வீட்டில் இருக்கீங்களா, இஸ் இட் அப்படின்னு இருப்பாங்களே. அதே இதை இன்னைக்கு சௌந்தர்யா கேட்டா எப்படி இருக்கும், இஸ் இட் வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, இஸ் இட் பாய் அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க நண்பர்கள், வேற லெவல்ல இருக்கும். மொத்தத்துல கர்மாங்கிறது சட்டுன்னு கொடுத்துட்டே இருக்காப்ல. பார்த்து நடந்துக்கோங்க வீட்டுக்குள்ள இருக்க அனைவரும், சரியா? உரசிக்கிட்டே இருக்காங்க, யாருக்கிட்டையும் உரசுறதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுன்னா தாங்காது நண்பர்களே. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறது வர்ஷினி அவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்புறேன் சிங்கிள் எவிக்ஷன் தான் வச்சிருக்காங்க, நியாயப்படி டபுள் ட்ரிபிள் வச்சிருந்திருக்கோம், அதான் கணக்கு. ஏன்னா ட்ரிபிள் வைக்கிறதுக்கு தான் பிளான்லாம் போட்டாங்க, ஏவிலாம் ரெடி பண்ணதான் நியூஸ் வந்துச்சு. சடனா பார்த்தா டபுள்னு சொன்னாங்க. சரி ஓகே டபுள் ஆச்சு அனுப்பி விடுவாங்க, ஏன்னா ஒயில்ட் கார்ட்லாம் வர போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப 2 பேரும் அனுப்புனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி பார்த்தா கடைசி நேரத்துல ஒரே ஒருத்தர் தான் அனுப்புறாங்க. அப்போ ஒருத்தர் அனுப்புனா ஒயில்ட் கார்டு வரது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒயில்ட் கார்டு வந்து சண்டே உள்ள வரதா சொல்லியிருந்தாங்க. சடனா பார்த்தா இப்போ எவிக்ஷனை ஃபுல்லா மாத்திட்டாங்க. சாச்சனாவை சேவ் பண்ணிட்டானோ தர்ஷிகாவை சேவ் பண்ணிட்டானோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒயில்ட் கார்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான் நண்பர்களே. 50 நாள் ஆயாச்சு, 60 நாளுக்கு அப்புறம் உள்ள விட மாட்டாங்க. நிறைய பேர் சொல்றாங்க 57 நாள் 60 நாள், 57 60 நாள் தாண்டி எனக்கு தெரிஞ்சு 70ல வெளியே போன ஒயில்ட் கார்டு மொத்தமா வெளியே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் மொத்தமா உள்ள வந்து பாராட்டிட்டு போவாங்கல்ல, அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு 6 நாள் வருவார் எனக்கு தோணுது நண்பர்களே. அவர் கடைசி வரைக்கும் ஸ்டோரி தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு வர்ஷினி அவர்கள் எவிக்ட் ஆகிறாங்க. யார் எப்படி சேவ் ஆகுறான்னு பார்த்தா நீங்களே ஆடி போயிருவீங்க நண்பர்களே, அசந்து போயிருவீங்க. முக்கியமா தர்ஷிகாவெல்லாம் எதுக்கு சேவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு பக்காவா தெரிஞ்சு போச்சு. ஸோ முதல் இடத்துல சேவ் பண்ணப்படுறது யாருன்னா விஜய் விஷால் அவர்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் விஷால் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க. நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, இவனை எதுக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்கன்னு. அவன் ஆல்ரெடி அவனுக்குள்ள ஒரு இது வச்சிருக்கான், அவன் தான் டைட்டில் வின்னர், அவன் மக்கள் சப்போர்ட்டை பயங்கரமா எடுத்திருப்பான், அவன் ஒரு கேம் ஆடுறதா அவன் அவனுக்கே நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண நினைச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நைட்ல இருந்து கோடு கான்செப்ட் கிடையாது, ஆண்கள் பெண்கள் இந்த கான்செப்ட் இல்லாம பிரிச்சு விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அவனுக்கான கண்டென்ட் அதிகப்படுத்த ட்ரை பண்ணுவான். முக்கியமா காதல் கண்டென்ட்ல போயிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்திரிச்சு வர்றது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவானா அந்த காதல் கண்டென்ட் அதிகமாக கொடுப்பான். வீட்டுக்குள்ள சண்டை புரணி பேசுறது அதிகமா, சண்டை போட மாட்டாங்க, சண்டை போட மாட்டான். வீட்டுக்குள்ள சண்டை போட நான் பார்த்ததே இல்லை. புரணி பேசுவான், நல்லா அடுத்தால பத்தி பின்னாடி போய் உட்காந்து முதுகு பின்னாடி பேசுறதுக்கு அவன் அந்த விஷயங்களை நிறைய பண்ணுவான், நிறைய பண்ணுவான். அது பண்ணி மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவான் நான் நம்புறேன். அதுக்காண்டி தான் அந்த சேவிங் ஆர்டர் எப்படி கொடுக்குறாங்க, திமிரை ஏத்தி விடுறாங்க நம்புறேன். யாரும் இல்ல, அப்படியே நல்ல திமிரை ஏத்தி விட்டாதான் வரப்போற வாரங்கள்ல திமிந்துக்கிட்டு அலைவான், மக்கள் ஈஸியத்துக்கு வெளியே போடுவாங்க. அதனால தான். ஸோ அடுத்தது 2வது யாரை சேவ் பண்றாங்கன்னா நம்ம அருணை முத்துக்குமரனையும் சேவ் பண்றாங்க. எப்படி அருணை முத்துக்குமரை ஒரே நேரத்தில் சேவ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் சேவ் பண்றது கரெக்டானு கேட்டீங்கன்னா கரெக்டே, அதானே கரெக்ட். நேற்று ஒரு டப்பா எங்க அண்ணன் ஆடி இருப்பாரு. அந்த டப்பா என்ன பண்ணா வரப்போற நாட்கள்ல முத்து டார்கெட் பண்ணுவோம், முத்து இண்டிவிஜுவலா கரெக்டா பிளே பண்ணிடுவான். முத்துவால அதுக்கு முத்துக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். முத்து ஈஸியா தட்டி விட்டுருவான். ஆனா இந்த டப்பாக்கு வந்து ஒரு துணை தேவைப்படும். அந்த டப்பா துணை இல்லாமலாம் பேசிக்காது. இந்த டப்பாவை தனியா போய் முத்துக்குமார் பேச சொல்லுங்க, கை கால் ஆடிரும், வேத்து ஊத்திரும். அந்த அளவுக்கு இதுவும் ஒரு தொடர் அடிக்குதான். சும்மா அப்படி குரூப்பா இருக்கும்போது அந்த முத்துக்குமார் தள்ளி இருந்தா டப்ப மார்க் பண்ண மட்டும் தான் ஆவான தவிர இவன் வேற ஒண்ணுக்கு ஆமாண்டா நமக்கு தெரிஞ்ச விஷயம், சரியா? முத்துக்குமாரனையும் அருணையும் சேர்ந்து சேவ் பண்றது இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷை கொண்டு வரதுக்கு மட்டும் தான். கண்டிப்பா அது வரப்போற வாரங்கள்ல நடக்க போகுது. அடுத்த சௌந்தர்யம் சாட்சியா ஒன்னா சேவ் பண்றாங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேத்து சாச்சனா போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க வச்சு அல்ற மாதிரி அள வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த பொண்ணை சேவ் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த சாச்சனா பொண்ணுக்கு திருப்பி திமிர் ஏத்தி விடுறாங்க. புரியுதா? அந்த ஜாம் மேட்டர்ல கூட்டு பேசி ஜாம் மேட்டர்ல என் பொண்ணு தான் கரெக்ட், நீங்களாம் தப்பு, என்ன என் பொண்ணை குறை சொல்றீங்களா, என் பொண்ணு எவ்வளவு கரெக்டா எடுத்தா தெரியுமான்னு சொல்லிட்டு சேதனை ஏத்தி விட்டுறாரு. ஏத்தி விட்டாலும் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், நமக்கு அப்பா என்ன சப்போர்ட் கைத்தட்டுற பாரு, நமக்கு தான் சப்போர்ட் அடி நுமுத்துறாண்டா அப்படின்னு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, வரப்போற வராங்கல்ல ஜாக்லின் ஆகட்டும் சௌந்தர்யா ஆகட்டும் எல்லாரையும் டார்கெட் பண்ணி அடிப்பா. டார்கெட் பண்ணி அடிக்கலாம் மாட்டா, இவ அவ்வளவு ஒத்து கிடையாது, பேசுவா.
வாய்க்கு வந்ததை பேசுவா, சும்மா நாச்சும் கத்திட்டடப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ல. அது என்ன பண்ண போகுதுன்னா அந்த பொண்ணுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிரும். ஆனா டிஆர்பி கிடைக்கும். டிஆர்பி கிடைக்குங்கிறது உண்மை நண்பர்களே, அது கண்டிப்பா கிடைக்கும். நெகட்டிவ் சைட் கிடைக்கும். இப்போ லாஸ்ட் சீசன் மாயா எடுத்து கொடுத்தாங்களா கடைசி நேரத்தில், என்னதான் அவங்க நெகட்டிவ் இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் இருந்து சேனல் காண்டி உழைச்சாங்களா, அதே மாதிரி இவங்க சேனல் காண்டி உழைக்க போறாங்கிறதா உண்மை. ஸோ அடுத்தது 4வது யார் சேவ் பண்றாங்கன்னா பவித்ராவையும் ஜாக்லினையும் 4வதா சேவ் பண்றாங்க. பவித்ரா ஜாக்லினை ஏன் 4வது சேவ் பண்றாங்க எனக்கு தெரியல. மேபி உங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் வருமானு கேட்டா அது எனக்கு அவ்வளோ பெருசா ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் பவித்ராக்கான ஓட்டுகள் ஓகே. ஆனா ஜாக்லினை கீழே ஏன் இறக்கிட்டு வந்தாலும் எனக்கு தெரியல. ஜாக்லின் ஒன்றும் அருணோடையோ இந்த சாச்சனாவோடையோ இவங்களெல்லாம் ஓட்டுகள் கம்மி கிடையாது. ஜாக்லின் அஃபிஷியலாக 2வது இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜாக்லின் வந்து 4வதுல, அதுவும் 4வது 2 பேர் கிட்ட சேவ் பண்ணும்போது 4வது இடத்துல சேவ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஜாக்லினோட அம்மா சொன்ன மாதிரி தான், என் பொண்ணுக்கு ஓட்டுகள் இருந்தாலுமே என் பொண்ணை கடைசியாக தான் சேவ் பண்ணுறாங்க, அது அந்த பொண்ணுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு அவங்க அம்மா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். என்னன்னா கஷ்டமா இருக்கும்ல, பட் ஏன் ஜாக்லினை மட்டும் தொடர்ந்து இப்படி சேவ் பண்ணிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா மற்ற ஆட்களை கூட ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க, ஆனால் முத்துக்குமரன் அப்படி சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணல. அதான் முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தர்யாவெல்லாம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுற ஐடியாவில் இல்லை, இவங்க இல்லை. ஓகேவா? எனக்கு 3 பேருக்கும் நல்ல ஓட்டுகள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணால் கண்டிப்பாக மற்ற ஆட்கள் டவுன் ஆகி கேம் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கடைசியில் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, இவங்களுக்குலாம் ஓட்டுகள் இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்தது 5வதாக நம்ம ராணுவர்களை சேவ் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ ராணுவ 5வதான்னு கேட்டிங்கன்னா அவனுக்குலாம் ஓட்டுகள் இருக்கு ப்ரோ. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவருக்கு ஓட்டுகள் அஃபிஷியல் எப்படியோ ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்கான் ப்ரோ, எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல. ஸோ 5வதாக நம்ம ராணுவ சேவ் பண்ணுறாங்க. ஹாட் சீட்டில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அப்படியே ஹாட் சீட்டில் மொத்தம் 4 பேரை உட்கார வைக்கிறாங்களா. நம்ம ரயான் 1, அப்புறம் நம்ம தர்சிகா 1, ஆனந்தி 1, வர்ஷினி 1, இந்த 4 பேர் உட்கார வைக்கிறனால இந்த 4 பேருக்குள்ள சின்ன பயம் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக தர்சிகாவுக்கு வரும், ஆனந்திக்கு வரும். ரயான் பெருசாக பயப்பட மாட்டான் நான் நினைக்கிறேன். வர்ஷினி வந்து பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நான் வெளியே வந்துடுவாங்க, வெளியே வந்து அவங்க பயப்பட்டுக்கலாம், அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அக்காவுக்கு ஒன்று சொல்லணும், அக்கா ஒரு டாக் சொன்னீங்க, ஓ ஓ ஓ அந்த டாக் மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சௌந்தர்யா மிஸ் பண்ணுவீங்க. வீட்டுக்குள்ள போன முதல் நாள்லேருந்து சௌந்தர்யா காப்பி பண்ண ட்ரை பண்ணுங்க. கடைசியில் சௌந்தர்யா மேலேயே பொறாமல் வந்து கடந்து ஓ ஓ அப்படின்னு. ஸோ அந்த நாய்க்குட்டி வாங்கி வச்சு வீட்டில் வச்சு வளங்க. அந்த நாய்க்குட்டியை டெய்லி கொலைக்க விட்டு பாருங்க, வீடியோ எடுங்க, ஓட்டுகள் போடுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன பண்ண வாழ்க்கை அப்படி தான் இருக்குக்கா. வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணோம், வரும்போது இஷ்டத்துக்கு கேமரு கிளாமருன்னு சொல்லிட்டு வந்தா ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ள பண்ணும்ல, எதுவுமே இல்லாமல் இப்படி பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ மொத்தத்தில் முடிச்சு விட்டானே. ஹாட் சீட்டில் உட்கார்ற தர்சிகாக்கும் ஆனந்திக்கும் கண்டிப்பாக ஒரு பயம் வரும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அந்த பயம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா தர்சிகாவை பொறுத்த வரைக்கும் பயங்கர போல்டாக இருக்காங்க, நான் கண்டென்ட் பயங்கரமாக பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா தீபக் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பார், நீ வெளியே தெரியலமா இந்த வாரம் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லும் போது அப்பவும் நான் பயங்கரமாக ஆடிட்டு தான் இருக்கேன், என்னை விட முத்துக்குமரெல்லாம் ரொம்ப டம்மியாக தான் இருக்கேன், அவன்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இவங்கள தப்பு சொன்னால் அடுத்தால கம்பேர் பண்ணி அடுத்தால டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இவங்கள ஹாட் சீட்டில் உட்கார கொஞ்சம் பயம் வரும். வரப்போற வரங்கள் கேம் ஆடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா இதை பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க இதுக்கப்புறம் கேம் ஆடிக்க மாட்டாங்க ப்ரோ. காதல் கண்டென்ட்ல ஒரு மாதிரி போயிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் அந்த சாப்பாடை வந்து விஜய் ஊட்டினா மட்டும்தான் இவங்க நிம்மதியா இருக்காங்க. தம்பிக்கு ஊட்டணும்ல, ஏன்னா தம்பிக்கு ஊட்டினா தான் இவங்க நிம்மதியா இருப்பாங்க. அப்பா இவங்க தான்ப்பா சொன்னாங்க, நான் ஒன்றும் தம்பின்னு சொல்ல. வீட்டுக்குள்ள வந்து 2வது வாரத்திலேயே வீட்டுக்குள்ள பெண்கள்லாம் உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்கும்போது விஷால் என் தம்பி மாதிரி, என்னோட 2 வயசு சின்ன பையன் சொன்னாலும் இவங்க இப்போ அதே தம்பிக்கு கையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே பார்த்துருந்தா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். அது பேர் என்ன, நான் அதான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன். மொத்தத்தில் இப்படி பேசிட்டு இருக்காங்க, ஒன்றும் சொல்றதுக்குல. ஸோ வர்ஷினி அக்கா வீட்டை விட்டு வெளியே போறாங்க. போகும்போது சௌந்தர்யா அந்த இடத்துல ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும், ஒரு சீன் கிரியேட் ஆகும், பார்க்கலாம் நடக்குன்னு. பட் வெளியே வந்து எப்படியே ஸ்டேஜில் வந்து கத்துவாங்க, டாக் நீ எப்படி வீட்டுக்குள்ள இருக்க டாக் அப்படின்னு, பதிலே தட்டி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் நடக்குன்னு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல போடுங்க.